வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், அதை பற்றின வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்தினா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மொதல் நாள் வந்து பாப்பா வந்து கிளாஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து அந்த தெருவிலே வந்து ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பாவை வந்து கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நிலவாசலில் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் சாமி ரூம்லேயும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சு சாமிலாம் ஃபுல்லாக கும்பிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வர டைமுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்த பிறகு எல்லோரும் சேர்ந்து என் நாத்தனாருக்கு விருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. நிஜமாகவே வந்து எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணது, எல்லோரும் ஒன்றா இருந்தது ஹாப்பியாக இருந்தது. இன்னும் 2 பேர் வரல, அவங்களும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்கன்னா இன்னமும் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் அவங்க 2 பேர் வர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனால நாங்கள் மட்டும் போயிருந்தோம். நிஜமாகவே இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் போயிட்டே இருக்குது, எதையாவது பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தனால அந்த டைமுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் போட்டுருந்தோம். அது நடக்குமா நடக்காதாங்கிற டவுட்டே எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, ஸ்கூல் டைமில் லீவ் போடக்கூடாது, போயிட்டு வந்துட்டு நமக்கு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறையாவே இருந்தது. பட் எல்லோரும் வரேங்கிறனால சரி ஓகே போயிட்டு வரலாம், அதுக்கேற்ற மாதிரி அவளோட ஸ்டடீஸையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்டடீஸையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் பாப்பாவை வந்து டேரெக்டாக ஸ்கூல்லேருந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து அங்கே பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் நாத்தனார் பிக்கப் பண்ணிவிட்டு இன்னொரு நாத்தனார் ஊர்லேருந்து டேரெக்டாக அங்கே ரெசார்ட் வந்துடுறேன்னு சொன்னனால அதுக்கப்புறம் அவங்க தம்பிங்க அவங்க எல்லாரையும் போகிற வழியிலே பிக்கப் பண்ணிட்டோம். இந்த வீடியோலாம் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து பூட்டிட்டு எல்லாத்தையும் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நிஜமாகவே வந்து இந்த ஒரு ட்ரிப் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக தான் இருந்தது. எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஒரு ஹாப்பியாக குழந்தையாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணோம். அதுவும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து மகளிர் தினம் அப்படிங்கும்போது நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டோம், குக் பண்ணுறது வந்து எங்கள் வேலை கிடையாது, எங்களுக்காக நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படின்னு. நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கவங்களாம் வந்து ஓகே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு, நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெசார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லா வந்து இந்த மாதிரி நம்ம வாங்குவோமா தங்குவோமா அப்படிங்கிறது இல்லை. சரி இது மாதிரியாவது போய் ஸ்டே பண்ணி நம்ம கொஞ்சம் 2 நாள் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்றது. ஏன்னா என் பொண்ணு பார்த்த உடனே அம்மா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுமா வாங்கணுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஏன்னா இவள் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக கேட்டுட்ருக்கா. ஏன்னா அவங்க அப்பா அடிக்கடி வந்து ஆஃபீஸ் ட்ரிப்பாக வந்து ரெசார்ட் போகிறேன்னு சொல்லுவார். என்னப்பா நீங்கள் மட்டும் போகிறீங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டிங்களா, நாங்களாம் என்ஜாய் பண்ண மாட்டோமா அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். அவங்க அப்பாவும் சரி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இந்த தடவை அவருடைய ஆசைக்காக நாங்கள் சரி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து அவள் ஒவ்வொரு விஷயமும் வந்து அவளுக்காக தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். ஸோ அவளோட ஹாப்பினஸ்க்காக சரி இந்த தடவை வந்து போட்ட பிளானை ஸ்டாப் பண்ண வேணாம், போயிட்டு வந்துடலாம், அவளோட என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்காகவே அவளை வந்து நான் வந்து முன்னாடியே நீ படித்தாதான் வந்து ரெசார்ட் போயிட்டு வந்துட்டு நம்ம அடுத்த நாள் வந்து உனக்கு ஸ்கூல் இருக்குது நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். ரெசார்ட் உள்ளே போயிட்டு ரூமெல்லாம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். என் பொண்ணு உள்ளே போனோன்னே பெட்டில் போகுதிச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா. அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் போன பிறகு ஒரு 1 hour கழிச்சு தான் இன்னொரு நாத்தனார் வந்திருந்தாங்க. அவங்க தான் புதுமண தம்பதிகள். அவங்களுக்கு விருந்து கொடுக்க தான் இந்த பிளானே போட்டது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு ரூமெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் பொண்ணு ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே அதில் விளையாடணும்னு போயிட்டா. இருப்பாப்பா சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடித்த பிறகு விளையாடலான்னு சொன்னோம். ஆனால் அவளுக்கு அதை விட எனக்கு ஸ்விம்மிங் பூல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஃபுட்டு வாங்கிறதுக்கு ஹஸ்பண்டு அவங்க தம்பிங்கெல்லாம் போயிருந்தாங்க. அது வரையும் சரி விளையாண்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாப்பாடும் வந்துருச்சு. அவகிட்ட வந்து சாப்பிட்றது கூட எனக்கு வேணாம், ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல்லே விட்டால் நான் அதிலே விளையாண்டுட்டு இருப்பேன். தினேஷ் ரெக்கார்டு ஒரு வழியாக சாப்பாடும் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்.
சரி நைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் செம்மையாக ஆட்டம் போட ஆரம்பித்தாச்சு. நைட் டைமாக இருக்கும், சரி ஓகே என்ஜாய் பண்ணுறதுன்னு என்ன நேர காலமாக இருக்குது, சரி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இருந்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் எப்படி இருக்குது ரூம்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே செப்பரேட்டாக வந்து காட் தனித்தனியாக போட்டிருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக ஏசி எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வியூ சூப்பராக இருந்தது. வெளியே பால்கனிக்கு வெளியில் வந்து பார்க்கும் போது அங்கேருந்து ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. என் பொண்ணு அங்கே இருக்கும் போது தான் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குமா, இதே மாதிரி தான் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி லைட் செட்டப்லாம் வீடு வந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா எங்ககிட்ட. வாங்க கடவுள் அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வாங்குவோம் பாப்பா, நம்ம வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் இறங்கியாச்சு தண்ணிக்குள்ளே விழுந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளையை தண்ணிக்குள்ளே இறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தது ஹாப்பியாக இருந்தது. இப்ப சொல்லுங்க. ஏய் போன் நடிக்குது. டேய் உள்ள வருதுடா தண்ணி. அதுக்கப்புறம் எல்லாரும் உமன்ஸ் டே விஷயஸ்லாம் சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தண்ணியில் கொஞ்சம் நேரம் நிறையாவே ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இன்னும் ஒன்று நாங்கள் கொஞ்சம் பிளான்டாக வந்து போகலை, டாய்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தால் விளாண்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பால்லாம் வாங்கிட்டு வந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அவளை வந்து தோல் மேலே தூக்கிட்டு அவங்க அண்ணன் வந்து செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. யாராவது என் பொண்ணை கடத்திட்டு போறது. எல்லாரும் தண்ணியிலலாம் ஆட்டம் போட்டு படித்த பிறகு என் நாத்தனாரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து டிவியில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஃபோட்டோவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணியில் போட்ட ஆட்டத்துக்கு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். சரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னே பீஸா ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆஸ் யூஷுவல் பீஸா நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம் தவிர்த்து நமக்கு சாப்பிடவே தோணாது. சரி அதுன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மார்னிங் எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நான்வெஜ் என்னென்ன செய்யணுமோ அந்த ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வர போயிட்டாங்க. வரும்போது இளநீ வாங்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு இளநீலாம் குடிச்சிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். மீன் குழம்பு வச்சாச்சு. ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி வந்து குழம்பு வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நண்டு கிரேவி வந்து பெரிய நாத்தனார் பண்ணியிருந்தாங்க. சின்ன நாத்தனாருக்கு தான் விருந்தா, அதனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் தான் வந்து சமைச்சு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் வந்து குடும்பஸ்தன் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவியில் வந்து குடும்பஸ்தன் மூவி போட்டுட்டோம். சரி எல்லோரும் ஃபேமிலியாக வந்து கொஞ்சம் ஃபன்னாக காமெடியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து மூவி பார்க்கறதுக்கு உட்காந்து இருந்துச்சு. சைட் பை சைடு வந்து குக்கிங் வேலையும் நடந்துட்டு இருந்தது. மார்னிங் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லாவே ஆட்டம் போட்டோம். அதெல்லாம் நாங்கள் பண்ணலை. சுக்காவா சுக்கானா பிச்சி பிச்சி போட்டு இருக்கணும்னா சுக்கா பக்கவா இருக்கும். அதுக்கு அப்புறம் பிக்கணும். ஆஹா ஃபர்ஸ்ட் வானலசி. சூப்பரா. ஓகே thanks for our video. Given a lot of memorable footages. Thank you so much. Okay.
விருந்துக்கு எல்லாமே சமைச்சிட்டு முறையாக வந்து பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு விருந்து வாழை இலை போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு வாழை இலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே வந்து சாப்பாடு வந்து பரிமாறது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து ஸ்பெஷலாக பரிமாறுறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பரிமாறினாங்க. ஒன் பை ஒன்னாக நாங்களும் வந்து பக்கத்தில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வந்து ஷேர் பண்ணி எல்லாமே வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்து வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடித்த பிறகு என் ஹஸ்பண்டை உட்காந்து சாப்பிட்டு எல்லோரும் ஒரு வழியாக வந்து லஞ்சை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடலான்னு இருக்கும் போது திரும்பவும் என் பொண்ணு வந்து தண்ணியில் ஆட ஆரம்பிச்சிட்டா. சரி கொஞ்ச நேரம் தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் ஆட்டம் போடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அதில் தான் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். இங்கே கொஞ்சம் நேரம் நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணனால வெளியே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஷாப்லாம் வந்து மூடிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷாப்பிங் போகிறதுக்கு வந்து நாங்கள் லேட்டாக கிளம்புனால ஒரு கடையும் இல்லை. கடையாக தேடி சுற்றணுமே தவிர்த்து கடை கிடைக்கல. சரி ஓகே நைட் அவுட் மாதிரி நம்ம எங்கேயாவது போகலாம், ஃபுட் கோர்ட் மாதிரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேன்னு வந்து ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்காக போனோம். சரி இங்கே வேணாம் இன்னும் ஒரு ஸ்பெஷலான இடமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப இன்னொரு இடத்துக்கு தேடி பிடிச்சோனோம். நிஜமாவே அந்த இடம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே வந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சரி ஷாப்பிங் போகலான்னு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கும் போது இந்த கடையெல்லாம் முடிந்தது. நடுவில் என் பொண்ணு வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் ஆட்டம் ஆனனால கொஞ்சம் வந்து கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டா. சரி நடுவில் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சும்மா கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் அவளை போய் கிளினிக்கில் வந்து செக்கப்பும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் போகலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிளான் பண்ணும்போது நாங்கள் போன இடம் தான் இந்த இடம். ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட போகலான்னு போய் உட்காந்தோம். ஆர்டர் பண்ணலான்னு போகும்போது வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். ஒவ்வொரு இடமும் போகிறது வர்றது அப்படின்னே இருந்தோம். சரி எங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. சரி இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம். நிஜமாவே இங்கே சாப்பிடாது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த இடம் நிஜமாவே ரொம்ப டிஜேலாம் போட்டு சாங் எஃபெக்ட்டு அங்கே இருக்கிற ஷாப் எல்லாமே பார்க்கவே ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே பாட்டு பாடிட்டு டான்ஸ் லைட்டாக ஆடிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். நிஜமாவே இந்த இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே எங்களுக்கு இருந்தது. அங்கே வந்து பாப்பா விளையாடுறதுக்கான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடலாம், அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து சாப்பிட போகலாம், ஃபஸ்ட்டு போய் ஆர்டர் போகலான்னு சொல்லிட்டு நாத்தனார் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை ஒரு கேமில் ஏற்றி விட்டோம். அவள் வந்து கொஞ்ச நேரம் அங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேமும் விளையாடலான்னு கேட்டுட்டு இருந்தா. சரி முதல்ல வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணது ஆறி போயிடும், ஃபஸ்ட்டு சாப்பாடை சாப்பிட்டு வந்துட்டு திரும்ப உன்னை இங்கே கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து திரும்ப விளையாண்டு முடிச்சோடனே அங்கே கூட்டு போயாச்சு. அங்கே போய் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அங்கே வந்து ஒரு ஹட்டு மாதிரி ஒன்று இடம் இருந்துச்சு, அது ஃப்ரீ ஆகிடுச்சு, எங்களுக்குன்னே ஃப்ரீயான மாதிரி இருந்தது. சரி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு இடமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து அந்த டிஜே எஃபெக்டில் வந்து சாங் போட்டது ஜாலியாக எல்லாருமே சாங்லாம் கேட்டுட்டு அங்கே எல்லாமே வந்து உட்காந்துருந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதோட வந்து அந்த டிஜே சாங்கோட நாங்களும் சேர்ந்து சாங்லாம் பாடிட்டு இருந்தோம். ரொம்பவே வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரு இடத்துல வந்து பாட்டிமா கடை அப்படின்றது அங்கே வந்து ஒரு தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், பரோட்டா தோசை எல்லாமே சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாமே ஆர்டர் பண்ணி அவங்களுக்கும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபலோடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபலோடா ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என் பொண்ணு ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் ஃப்ரைட் ரைஸை தவிர எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரைட் ரைஸை ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டு முடித்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லா ஐட்டத்தையும் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கேருந்து வந்து கொஞ்சம் நேரம் அந்த டிஜே சாங்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே ஒரு டீம் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சேர்ந்து கோரஸாக பாடிட்டு இருந்தோம். அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நல்ல ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக தான் இந்த ட்ரிப் எங்களுக்கு இருந்துச்சு.
டிஜேயில் வந்து சாங் போட்டுன்னு என் பொண்ணுக்கு ஆடாமல் நிற்க முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் வந்து போட்டிருந்தாங்க, விஜயோட சாங். அந்த சாங்க்கு மேடம் வந்து ஸ்டெப்ஸ்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் மறக்கவே இல்லை. நான் எங்கம்மா மறந்தேன், நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்புக்கு வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தா. நல்லாவே அவளும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா என் பொண்ணு ஒரு விஷயத்த மறக்கல. விளையாட கூட்டு போன இடத்துக்கு திரும்ப கூட்டு போங்கன்னு அவங்க டேடிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் இப்போ தானே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடமா செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சேரை போட்டுட்டு எல்லாருமே உட்காந்துருந்தோம். என் பொண்ணு அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்சம் நேரம் போய் ட்ராம்பலினில் வந்து விளையாட வச்சுட்டு கூட்டு வந்தார். ஏன்னா அவள் மறக்கவே இல்லை, அதனாலே சுகமாக உட்காந்துருந்தா. சரி கொஞ்ச நேரம் அவள் போய் விளையாண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லாமல் கிளம்பணும். ஏன்னாவே அந்த டிஜே அந்த எஃபெக்ட் அந்த வைப்பு வந்து நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. சரி அங்கே விட்டு வெளியே வர முடியாத ஒரு கஷ்டத்தோடையே வெளியே வந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பணும், பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, அடுத்த நாள் ஸ்கூலு கிளாஸ் வந்து டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அடுத்த மார்னிங்க்கு வந்து மார்னிங் வியூ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலையிலே எல்லோரும் கிளம்பி சன்ரைஸ் பார்க்க கிளம்பிட்டோம். எல்லோரும் தூங்குனவங்கள காலையிலேருந்து 5 மணிலேருந்து ஏந்திரிச்சு அங்கேருந்து கிளப்பி சன்ரைஸ் வரத்துக்குள்ளே போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரையும் கிளப்பி கூப்பிட்டு போனோம். நைட்டு தூங்கும் போது எல்லோரும் சொல்லித்தான் தூங்குறாங்க காலையில் எழுந்துச்சி கண்டிப்பாக சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அந்த கேர்ள்ஸை தவிர பாய்ஸ் யாருமே எழுந்திரிக்க ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு வழியாக கிளப்பிட்டு போகலாம் அப்படின் போது என் பொண்ணு கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டு இருந்தா. சரி தூங்கலை, அவளை எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட வந்து விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் சன்ரைஸ் பார்க்க கிளம்பி வந்துட்டோம். நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக அந்த சன்ரைஸ் வியூஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நிஜமாகவே அந்த டேவை மறக்கவே முடியாத டேவாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து நான் சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி நாத்தனாரும் வந்து அதை பிளான் பண்ணியிருந்தாங்க, சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். நிஜமாகவே நம்பவே முடியாது, என் கூட என் வீட்டுக்கார் வீடியோலாம் எடுத்தது. எல்லாருமே பேராக வீடியோ எடுத்திருந்தோம். ஒரு பக்கம் வந்து கல்யாணம் ஆன தம்பதிகள் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. நாங்கள் இந்த சைடு வந்து எங்களை வீடியோ எடுத்து கொடுக்குன்னு சொல்லிட்டு என் நாத்தனாட்ட வீடியோலாம் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சன்ரைஸ் வரதுக்காக நான் அதை வச்சுட்டே இருந்தேன். எந்த டைமில் வந்து வரும்னு தெரியாது, அதனால் கொஞ்சம் வச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சன்ரைஸ் வந்த பிறகு அந்த சன்ரைஸில் வந்து நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பேராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக வந்து தனித்தனியாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நிறையா வந்து அந்த சன்ரைஸ் வியூஸில் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வழியாக எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டோம். சூரிய பகவானை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடமா நின்று சூரியனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து சூரிய பகவானும் எட்டி பார்த்துட்டாரு. என் வீட்டுக்கார் வந்து சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சூரியன் வந்து ரைஸ் ஆகுற மாதிரி அந்த இடத்துல வந்து கை ஹாட்டின்லாம் வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து பேராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்லேயே வந்து ஒரு சிம்பிள் காட்டி எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த வியூவில் வந்து பார்க்குறதுக்கு. நாங்களும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இவர் வரவே மாட்டார், வீடியோ எடுக்க வாங்க ஃபோட்டோ எடுக்க வாங்கினாலே வரமாட்டார். ஆனால் அன்றைக்கி என்னமோ ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டில் இருந்தாரான்னு தெரியல.
அன்னைக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு கூட வந்து எடுக்கிறதுக்கு வந்தார். எல்லோரும் ஃபேமிலியாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்பாக அது இருந்துச்சு. ஏன்னா வந்து 2 நாளுமே வந்து இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படிங்கிற பிளான் இல்லை, சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் போனதுக்கு வந்து அதிகமாக வந்து நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. மாப்பிள்ளையும் மச்சானும் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கள 2 பேரும் நிற்கிற நேரத்தில் நடுவில் என் நாத்தனாரையும் போய் நில்லு, நல்லா இருக்கு அந்த சண்டை, நல்லா இருக்கு நீ அவங்க 2 பேருக்கு நடுவில் போய் நில்லு. சன்ரைஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லோரும் ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா நான் வந்து கிளம்புறோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து செக் அவுட் பண்ணுற டைம் முடிகிற டைமுக்கு நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பாப்பா என் ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவோட டான்ஸ் கிளாஸ் 10 o'clock இருந்ததுனால நேராக வந்து பாப்பாவை டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு அங்கேருந்து வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஆனுவல் டே வருது. ஸோ அந்த ஆனுவல் டேக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிற விருந்து வைக்கிறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக விருந்துக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே மார்னிங் வந்து வியூ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இளநீ ஏதாவது குடிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அங்கே இளநியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோரில் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஆனுவல் டேக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அன்றைக்கி வந்து உமன்ஸ் டே அன்றைக்கி அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சரவணா ஸ்டோரில் ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிஜமாவே இந்த ட்ரிப்பு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஆக்சுவலாக வெளியே தான் போகணும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். மேரேஜ் முடிச்சுட்டு எல்லோரும் ஃபேமிலியாக வெளியே போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரால் வர முடியாது அப்படிங்கிறனால சரி சின்னதாக வந்து பக்கத்துலேயே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்குள்ளேயே வந்து ஒரு நாள் போயிட்டு வந்தோம். அந்த 1 டேவே வந்து எங்களால் மறக்க முடியாத ஒரு டேவாக இருந்தது. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட்டையும் வாங்கி முடிச்சுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு லஞ்ச் சமைக்கலாம்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் அதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தாரு. இன்றைக்கி நான் செய்கிறேன் அப்படின்னாரு. சரி அவர் சமைக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டுக்கு போகணுன்னே எப்படா கொஞ்சம் நேரம் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அதே சமயத்தில் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. சரி போயிட்டு வந்த டயர்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். மறக்க முடியாத ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக அமைஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எங்களோட ஃபேமிலியான ஒரு மெமரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது.